சீட்டு பேரத்துக்காக வந்து விஜய் போய் பார்த்துருக்காங்க. அதை தான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு மிரட்டுற ஏற்பாட்டுக்காக. இது வந்து நம்ம ராமதாஸ் ஐயா டாக்டிக்ஸ் ஆச்சு. ஒரே நேரத்தில் வந்து அண்ணா அறிவாலயத்திலையும் பேசுவார், பாய்ஸ் கார்டன்லையும் பேசுவார். ஐயா பிரேமில் தான் பண்ணியிருந்தாங்கல்ல, எல்லாரும் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி மிரட்டுறது. ஆனால் காங்கிரஸுக்கு வந்து இதுக்கான வேல்யூ இருக்குது. நிச்சயமாக பாண்டிச்சேரியில் நாங்கள் அங்கே அவர் கூட போகிறோங்கன்னு சொன்னால் திமுகவுக்கு எதை வச்சு தடுக்க முடியும்? அதெல்லாம் தடுக்க முடியாது. ஓகே, கேரளா வந்து அவங்க ஸ்டேட்டு, திமுகவுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. 2 ஸ்டேட்டில் நாங்கள் தாவேக கூட போகிறோங்க, உங்கள் கூட இங்கே உங்கள் கூட தாங்க இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ராகுல் அனுப்புகிறாரு. ஓகே, இவங்க வேணால் சொல்லலாம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த எங்களிடம் சொல்லவில்லை, அதெல்லாம். ராகுல் வேறு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. ராகுல் இந்த வேலைலாம் பண்ணுவாரா இல்லையா? ஆம் ஆத்மியும் உங்களுக்கு அவ்வளோ நண்பனாக மாறினாங்க. ஆமாம், அவங்கள பயன்படுத்தி நீங்கள் பிஜேபி காலி பண்ணணும். ஹரியானாவில், பஞ்சாபில். ஆமாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? சீட்டு கொடுக்கல, அடிச்சு தோர்த்துனீங்க. மத்திய பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் வெறும் 6 சீட்டு கேட்டார் சார். கொடுத்துருந்தா ஜெயிச்சிருந்திருக்க வாய்ப்பு. 0.84 தோத்தாங்க ராஜஸ்தான். அங்கேயும் வந்து இவங்க நம்ம பிஎஸ்பி மற்றவங்கலாம் கேட்டதில் இவங்க திமிர்தனம் பண்ணி அமிச்சாங்க. இது எல்லாத்துக்கும் அசாதுதீன் ஓவைசி ஏதோ சீட்டு கேட்டிருக்காரு போல இருக்கு, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பீகார்ல வெறும் 6 சீட்டு கேட்டாரு சார். 6 சீட்டோ 10 சீட்டோ தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு 3.5% 4% ஓட்டு இருக்கு. ஒன்னா நின்னாங்கன்னா இன்னும் கூடி இருக்க 5% கூட மாறி. முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய இடங்கள்ல ஜெயிச்சிருக்க வாய்ப்பு உண்டு. நீங்க அந்த சீமாஞ்சல்ல பெரிய அளவுல ஜெயிச்சிருப்பாங்க. 3 சீட்டு ஜெயிச்சிட்டாரு அங்க. அதான் சொல்றேன், சீமாஞ்சல்ல இன்னும் என்டிஏ உடைய இதெல்லாம் இவங்க ஜெயிச்சிருக்கலாம். 11 எதிர்த்து நின்னாங்களே, அதை ஒழுங்கா கொஞ்சம் சமாதானம் ஜெயிச்சிருக்கலாம். அவன் ஜெயிக்கிறான். ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு அவன் நடுவில் வந்து குத்திட்டு போயினான்ட்டான். அப்போ இந்த மாதிரி கூத்தாடி வேலை பண்றது எல்லாம் யாருன்னா இவர் நம்ம பொதுச் செயலாளர்னால பிரச்சனை தான் போல, நம்ம வேணுகோபால், கேசி வேணுகோபால். அந்த வேலையில தான் பயந்து போய் இங்க வந்து உளுந்தாங்க. உளுந்தவொன்னே யோசிச்சிருப்பாங்க, எதுக்கு நம்ம போய் உழணும், அதை இவ்வளோ சீக்கிரமா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அடிப்போம். போன தடவை தான் போய் அப்படின்னா நடு ரோட்டில் போய் நிற்கிற மாதிரி ஆச்சு. இப்போ தான் விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு. 2 லாபங்க. ஒன்று, விஜயை ஒன்ஸ் என்டிஏ கூட போக விட்டிங்கன்னா முடிஞ்சது கதை. இனி காங்கிரஸுக்கு இங்கே நினச்சி கூட பார்க்க முடியாது. பிஜேபி கன்சர்னா இருக்காங்க சார், விஜய் தனியாக நிற்கணும், என்டிஏ பக்கம் போயிடக்கூடாதுங்கிற ஒரு ஆசையும் காங்கிரஸுக்கு இருக்கு. அதற்காகவும் இந்த முயற்சியெல்லாம் எடுப்பாங்க.